Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. இந்த வீடியோல நம்ம JAM 2023 mathematics question paper தான் சால்வ் பண்ண போறோம். 47th question வந்து ஒரு டெய்லர் சீரிஸ் ஆர் டெய்லர்ஸ் தியரம் அப்ளை பண்ற மாதிரியான ஒரு question. ஓகே, ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின். முதல்ல இதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச்சோட டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். எஃப்ங்கிறது ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச் இன்டூ எஃப் டேஷ் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டூ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ பிளஸ் டாட் போயிட்டே இருக்கும். எஃப்ங்கிறது ஒரு இன்ஃபினிட்லி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். எஃப்ங்கிறது ஏங்கிற பாயிண்ட்ல அப்படி டிஃபரன்ஷியபிளாக இருக்கு. இந்த ரெண்டு விஷயம் தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, கிரேட். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், த்ரூ அவுட் இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணிக்கிறேன். த்ரூ அவுட் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச் வில் பி எஃப் டேஷ் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச் இன்டூ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டூ எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஏ பிளஸ் டாட் போயிட்டே இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏக்கு பதிலாக வந்து 3 அப்படின்னும் ஹெச்சுக்கு பதிலாக வந்து தீட்டா இன்டூ ஹெச் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, தீட்டாங்கிறது தீட்டா ஆஃப் ஹெச், தீட்டாங்கிற ரெப்ரசென்ட் பண்ணுறது தீட்டா ஆஃப் ஹெச், ஜஸ்ட் ஃபார் கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக. அப்போ எனக்கு என்ன வரும், எஃப் டேஷ் ஆஃப் 3 பிளஸ் ஹெச் இன்டூ தீட்டா ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் 3 பிளஸ் ஹெச் இன்டூ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 3 பிளஸ் ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டூ எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 3 பிளஸ் டாட்னு போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், த்ரூ அவுட்டாக ஹெச்சால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வரும், h into f dash of 3 plus h theta equal to h into f dash 3 plus h square into f double dash 3 plus h cube divided by 2 factorial into f 4 dash of 3 plus dot போயிட்டே இருக்கும். இது என்னோட ஈக்குவேஷன் 2. ஓகே, எதுக்கு நான் இப்போ இதை கால்குலேட் பண்ணேன்னா, நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் பாருங்களேன், ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஹெச் இன்டூ எஃப் டேஷ் ஆஃப் 3 பிளஸ் தீட்டா ஹெச் தான் கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போ கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கால்குலேட் பண்ண போகிறேன். கால்குலேட் பண்ணி ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணால் போதும். ஸோ எஃப் ஆஃப் 3 பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் 3 வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஈக்குவேஷன் 1 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் தான் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். அதில் எஃப் ஆஃப் 3 பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் 3. ஸோ அதை நான் கால்குலேட் பண்ண என்ன வரும், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 எஃப் ஆஃப் 3 பிளஸ் ஹெச், ஏக்கு பதிலாக நான் 3ன்னு போட்டால் எஃப் ஆஃப் 3 பிளஸ் ஹெச் வில் பி எஃப் ஆஃப் 3 பிளஸ் ஹெச் equal to f of 3 plus h into f dash of 3 plus h square divided by 2 factorial into f double dash of 3 plus dot போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, f of 3 plus h minus f of 3 ஓட வேல்யூ கால்குலேட் பண்றேன், which is nothing but h into f dash of 3 plus h square divided by 2 factorial into f double dash of 3 plus dot போயிட்டே இருக்கும். Let it be equation number 3. From equation 2 and 3, so equation 2 and equation 3 இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ அப்படியே ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணுங்களேன், hf dash of 3 hf dash of 3. ஸோ இந்த ரெண்டு குவான்டிட்டி ஈக்குவேட் பண்ணும்போது h ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் f டபுள் டேஷ் ஆஃப் 3 will be equal to, சாரி, ஸோ நான் இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக் அப்படின்னா, f dash of h தீட்டா இருக்குல்ல, இங்கே ஹச்சுக்கு பதிலாக நான் தீட்டா இன்ட்டு ஹெச்னு மாற்ற சொன்னேன்ல, அப்போ எனக்கு என்னவா மாறிடும், இந்த இடத்துல தீட்டா இன்ட்டு ஹெச்னு வந்துடும். ஓகே, சாரி, ஸ்மால் மைனர் மிஸ்டேக். So theta into h and theta into h the whole square. Okay, இப்போ நான் த்ரூ அவுட்டாக ஹெச்சால் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இங்கே ஒரு தீட்டா இருக்கும், இங்கே எனக்கு ஒரு தீட்டா ஸ்கொயர் இருக்கும். ஓகே, கிரேட். ஸோ ஸ்மால் திங். இப்போ நான் ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், h square divided by 2 factorial f double dash of 3 will be equal to this quantity, that is theta, this quantity, second equation தானே. So theta into h square f double dash of 3. So h square get cancelled, f double dash of 3 get cancelled. So my theta will be 1 by 2. Okay, so thetaங்கிறது என்னது, theta of h. So limit h tends to 0, theta of h will be 1 by 2. So the right answer is 1 by 2, 0.5. Okay, so 0.5. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும்தான், நான் இங்கே ஹெச் ஈக்குவல் டு தீட்டா ஆஃப் ஹெச்னு போட சொன்னேன்ல, அப்போ நமக்கு என்ன பண்ணணும், இங்கேயும் ஹெச் ஈக்குவல் டு தீட்டா ஆஃப் ஹெச்னு போடணும், இங்கேயும் ஹெச் ஈக்குவல் டு தீட்டா ஆஃப் ஹெச்னு போடணும். நான் அது மட்டும் ஹெச்னே போட்டுட்டேன், அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் தான். மற்றபடி எவ்ரிதிங் வில் பி கரெக்ட் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். ஓகே, ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 0.5. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய ஜாம் கண்டென்ட் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டிகே மேத் ப்ரெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.